நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று வரும் முருகன் மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. உண்மையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகேந்திரன், என்னென்ன 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன விவரம்? மதுரை இந்துமொழி இயக்கத்தின் சார்பில் முருக பக்தர்களின் மாநாடு 3 மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் முக்கியமான 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களின் முக்கிய சாராம்சம் என்னவென்று பார்த்தோம் என்றால், தீர்மானமாக திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் வருகின்ற கார்த்திகை அந்த பெரிய கார்த்திகை அன்று, அந்த தீப திருநாள் அன்று அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை முதல் தீர்மானமாக இந்த மாநாட்டில் நிறைவேற்றி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2வது தீர்மானமாக பார்த்தோம் என்றால், அந்த காஷ்மீர் பகல்காம் தீவிரவாதி தாக்குதலில் அந்த அடையாளம் காணப்பட்டு சுட்டுக் கொள்ள அந்த பெண்களின் அதற்காக அதனை இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி அந்த ஆபரேஷனுக்கு அந்த இந்து பெண்களை அதற்கு நன்றி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் மாநாடானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அங்கு 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தகவல்களை வழங்கிட கேட்டோம். பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் மாநாடானது நடைபெற்று வருகிறது. இதில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்து சமய அறநிலையத்துறையை இந்து கோவில்களிலிருந்து வெளியேற்ற இதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதேபோல இந்துக்களின் வாக்கு வங்கியை ஒற்றுமையாக காட்ட வேண்டும் எனவும், ஒவ்வொரு மாதமும் சஷ்டியன்று கந்த சஷ்டி கவசத்தை பாட வேண்டும் எனவும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.